இவருக்கு மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு, இல்ல ஏதாவது தடிக்க விழுந்துட்டாரு, அல்லது அவர் கையில ஏற்கனவே அடிபட்டு எப்படி, என்ன காரணம்? ஏற்கனவே அடிபட்டு இருந்தா கூட அது முன்பு ஜீப்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது, அது ஜீப்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது கை கட்டு போட்டுருக்கணுங்க. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கட்டு போட்டிருக்காரு. திமுக குறித்தோ அல்லது திமுக ஆளுகின்ற இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்தோ அவர் கருத்து சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் கையை உடைக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை உடைத்திருக்கின்றார்கள் இந்த ஆளுகின்ற திமுக. பெண்மணியுடைய கொச்சைப்படுத்தி தவறில் சொல்ல வருகிறார்களா? அவர் பெயரில பாரத மாதா என்று சொல்லுவார். பாரத மாதா என்ற யார்? பெண் தானே. அந்த பெண் காவல் உடையில் இருந்தாலும் பெண் தானே, அவளும் பாரத மாதா தானே. இழிவானவர்களை, இழிவு செய்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் பாஜக அண்ணாமலை அவர்கள் எத்தனை கட்டுக்கதில் அவுத்தி விட்டு திமுக அரசு மீதும் எத்தனை பொய்கள், ஒரு ஆதாரம் இல்ல. 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே மக்கள் பணி செய்திருக்கக்கூடிய திமுக இந்த கோமாளி கூட்டங்களை பார்த்து பயப்படுமா? அதற்காக காவல்துறை வைத்து ஏவி விடுமா? தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு உங்களுக்கு கேவலமா தெரிகிறார்களா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது இவ்வளவு தூரம் ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குண்டாசல போடாமல் என்ன அவருக்கு என்ன குக்கர் சின்ன கையில கொடுத்து வீதியில செல்லி அமுத்தி விடுறாரு தமிழ்நாடு காவல்துறை. சவுக்கு சங்கர் பெண்களை கொச்சப்படுத்தி பேச முடியும் சொல்லட்டுமா? இவ்வளவு பேசுறீங்களா, சவுக்கு சங்கர் மீது இவ்வளவு பொங்குறீங்களா? சொல்லுங்க சார். நீங்க இந்துக்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் குறித்து பேசின யூடியூப் ப்ரூட்டஸ் என்கின்ற விஜய் மைனரை இதுவரை நீங்க ஒரு கைது பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமை இல்லாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா சார்? உண்மைன்னு சொன்னா எந்த அதிகாரம் அவர் வெளிப்படையா சொல்றாரு, என் கையை இந்த காவல்துறையில இந்த சிறை வெளியில இருக்கும் போது ஒரு உண்மையும் பேசாத சிறைக்கு சென்று மட்டும் உண்மை திமுக ஸ்டாலின் அவர்கள் உண்மையா பேசினார். ஆமா சார், என்ன போய் நீட்டுட்டாரு, உண்மையா பேசுறாரு. போராட்டம் நடக்குதுங்க. சவுக்கு சங்கரை கொண்டு போய் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி போன்று இவர் அப்படி நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி நடத்தி சவுக்கு சங்கர் என்பது நான் சொல்றேன் பாருங்க, சவுக்கு சங்கர் போறாரு. இப்பேற்பட்ட நபருடன் நான் என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறேன்? திமுக பாரத மாதாக்கு பத்திரம் போட்டு இவர் தான் பாக்கெட்ல வைத்துக் கொண்டிருப்பது போன்று இது போன்று பாரத மாதா இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரத மாதா இருக்கக்கூடிய இந்த பெண்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறார். அதற்கு வாய் வரவில்லை. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பாரத மாதா செந்தில் அவர்களும், மேலும் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி சிவா அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு செந்தில் சார் அவர்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நேற்று தினம் குண்டா சட்டம் போட்டாங்க. இன்றைய தினம் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய அந்த வழியில வீடியோ காட்சிகள் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய வந்து தான் கையில தாக்கியது வந்து செந்தில்குமார் என்ற அந்த சிறைத்துறை அதிகாரி தான். மேலும் என்னை வந்து கோவை சிறையில கொலை கூட செஞ்சிருவாங்க அப்படிலாம் சொல்லி அவர் வந்து சொன்ன அந்த வீடியோ காட்சி எல்லாம் பாத்திருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த குண்டர் சட்டை அவர் மீது பாய்ந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே இதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் இதற்கும் மாற்றம் இருக்கும் என்று மக்கள் நினைத்து பார்த்தார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அராஜகம், அட்டுழியும், சிறை, எதிர்க்க யாரெல்லாம் குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களை எப்படியாவது நசுக்க வேண்டும், அது சட்ட ரீதியாக இருக்கும் அல்லது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே அராஜகத்தின் மூலமாக அடக்க நினைப்பார்கள். அந்த ஒரு ஃபார்முலாவை திமுகவினுடைய அந்த வழி வந்த அந்த ஒரு விஷயத்த இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கமும் அதை பின்பற்றுறதுன்னு தான் நான் பாக்குறேன். ஊடகங்களை எப்படியெல்லாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு சலுகைகளை நாங்கள் கொடுக்கின்றோம், ஊடகவியலாளர்களுக்கு நிறைய நாங்கள் வந்து நன்மைகளை செய்வோம்னு சொல்லி ஆரம்பத்துல பேசினாங்க. ஆனால் கடைசியில கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்களுடைய அவலத்தை மக்கள், அவர்களுடைய அவலத்தை ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள் கூட வெளிக்கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்த காரணத்தினால பல ஊடகங்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆரம்பத்துல ஆதரிச்சவங்க இன்னைக்கு ஆதரித்து இல்லாத நிலை உருவாயிடுச்சு. எனவே எப்படியாவது
இது பெரிய அளவுல திமுகவுக்கு எதிரான சூழ்நிலை வந்துருன்றதுக்காக தான் சவுக்கு சங்கர் போன்றவர்களை, இதற்கு முன்பு மாரிதாஸ் போன்றவர்களை, இதற்கு முன்பு நம்ம கிஷோர் கே சாமி போன்றவர்களை, இதற்கு முன்னாடி இன்னும் பேஸ்புக் முகநூல்கள்ல போடக்கூடிய ஜான் ரவி போன்றவர்களை, இன்னும் நான் பட்டியல் போட்டோம்னாக்க அப்படியே வந்துட்டே இருக்கோம். அத்தனை பேரையுமே என்ன பண்றாங்கன்னா ஒரு முகநூல்கள்ல பதிவு போட்ட காரணத்திற்காக அவர்களை கைது செய்வது என்ற ஒரு அடக்குமுறைகளை இந்த திமுக அரசாங்கம் தொடர்ச்சியா செஞ்சது. காவலர்களை அவதூறா பேசியிருக்காரு. மேலும் அவர்கள் மீது கஞ்சா உபயோகப்படுத்தியதாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு வழக்கு வந்து இந்த சிஎம்டி ஆவணங்களை வந்து போலியா வந்து திரிச்சு குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அதுவும் வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்படிலாம் அபாண்டமான அவர் மீதான இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் அடிப்படையில தானே போடப்பட்டிருக்கு இந்த குற்ற சட்டம் அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது கஞ்சா வந்து எனக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கஞ்சா வழக்குகள் எல்லாம் எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு பொட்டலத்தை கொண்டு அப்படி வச்சாக்க அது கஞ்சாவினுடைய பயன்படுத்தியதாக அவர்கள் மீது வழக்கு போடுவார். புட்டாப் கேஸ்ன்னு சொல்லி நமக்கெல்லாம் வந்து வழக்குகளை தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஒருவர் மீது ஒரு வழக்கை போட்டால் தொடர் வழக்குகளை தொடர்ச்சியாக அவர் மீது வழக்குகளை போட்டு அவரை குண்டாசில் அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொய் வழக்குகளை பல வழக்குகளை போட்ட பல பேர் பாதிக்கப்பட்டவர்கள் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த விதத்திலே சவுக்கு சங்கர் மீது ஒரு வழக்கு போடுவதை காட்டிலும் பல வழக்குகளை அவர்களை ஜோடித்து அவர் மீது குண்டர் சட்டத்திலே அவரை கைது செய்ய வேண்டும் என்பது இவர்களுக்கு இலக்கு. கை உடைஞ்சது அப்ப சிறையில இருக்கும் பொழுது எப்படி கை உடைஞ்சது விளக்கம் கொடுத்திருக்காங்களா காவல்துறை? இவருக்கு மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு, இல்ல ஏதாவது தடிக்க விழுந்துட்டாரு, அல்லது அவர் கையில ஏற்கனவே அடிபட்டு எப்படி, என்ன காரணம்? ஏற்கனவே அடிபட்டு இருந்தா கூட அது முன்பு ஜீப்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது அது ஜீப்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது கை கட்டு போட்டிருக்கணுங்க. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கட்டு போட்டிருக்காரு. இது என்ன இது? அதாவது திமுகவினுடைய அராஜகம் இன்றைக்கு சிறைத்துறையில இருக்குது, இன்றைக்கு காவல்துறை மூலமாக வழக்குகள் இருக்கு. இன்றைக்கு சவுக்கு சங்கரனுடைய அவருடைய கருத்துக்களை சொல்றாரு. அவருக்கும் எங்களுக்குமே பல முரண்பாடுகள் உண்டு, கருத்து மோதல்கள் உண்டு. பாஜகவுக்கு எதிராக, மோடி அவர்களுக்கு எதிராக கருத்து மோதல்களை அவர் பல தடவை பேசியிருக்கிறார். அப்ப எல்லாம் கைது நடவடிக்கை இல்லை. ஆனால் திமுக குறித்தோ அல்லது திமுக ஆளுகின்ற இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்தோ அவர் கருத்து சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் கையை உடைக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை உடைத்திருக்கின்றார்கள் இந்த ஆளுகின்ற திமுக. சிவா, நம்ம திமுக ஆட்சியில சட்டத்தோட ஆட்சி தான் நடக்குதா? சட்டத்தை மீறி கையெல்லாம் உடைக்கிறீங்க. சட்டத்தின் ஆட்சி தெளிவாக, நேர்மையாக, நீதியாக தமிழகத்திலே குறிப்பாக திமுக தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான ஐயா தளபதி அவருடைய ஆட்சியில நடப்பதின் காரணமாகத்தான் யார் தவறு செய்தாலும் அது எந்த கொம்பனாக, அது திமுகவாக இருந்தாலும் சரி, மாற்று கட்சியில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தொடர்ந்து காவல்துறை சுதந்திரமாக தனது நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்ல, மதிப்புக்குரிய அண்ணன் திரு பாரத மாதா செந்தில் அவர் சொல்லுகிறார்கள், கருத்து சுதந்திரம் இல்லை, திமுக வேண்டுமென்று பொய் வழக்கு பதிவு செய்கிறது, அராஜகத்தை கட்டுவித்து விடுகிறது. நான் கேட்கிறேன், திமுக கட்சியையும் திமுக உறுப்பினர்களையும் திமுக மாநில மாவட்ட பொறுப்பாளரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் எந்த அளவிற்கு இழிவாக பேச வேண்டுமோ அத்தனையும் பேசியிருக்கிறார். ஆனால் அதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையே. அப்பாவி பெண்கள், மழையிலும் வெயிலிலும் நம் குல பெண்கள், பெண்கள் அங்கே பாதுகாப்பு பணியில பெண் காவலர்கள் பாவம் வீதியிலே நடு அதாவது பெண் காவலர்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி எவ்வளவு கேவலமாக வன்மத்தோடு பேச முடியுமோ அத்தனையும் தமிழக பெண் காவலர் இழிவுபடுத்தியதாகத்தான் வழக்கு. இதில் எங்கிருந்து வந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு? நீங்க சொல்லுங்களேன். முதலமைச்சரை இழிவா பேசி விட்டார், வழக்கு பாய்ந்தது இல்லையே. எங்களை போன்றவர் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதி ஐயா முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கொச்சப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார், இவர் மீது நடவடிக்கை எடுக்கல என்று எங்களை போன்றவர் தான் நாங்கள் வழக்கு தொடுத்து இருக்கிறோம். நீதிமன்றம் மூலமாக, குறிப்பாக டிஜிபி அலுவலகத்தில் கமிஷன்ல நாங்கள் தான் புகார் கொடுத்து வந்திருக்கிற மொழிய. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதாவது திரு சவுக் சங்கர் அவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்தது இல்லையே. அவர் பேசியதாகத்தான் வழக்கு. பேசி முகாந்திரம் என்னவென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும், பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நன்றாக தெரியும். இது நடவடிக்கை எடுத்து என்ன தவறு? அப்போது ஐயா திரு பாரத மாதா செந்தில் அவர்கள் பெண்மணியுடைய கொச்சைப்படுத்தி தவறில் சொல்ல வருகிறார்களா? அவர் பெயரில பாரத மாதா என்று சொல்லுவார். பாரத மாதா என்ற யார்? பெண் தானே. அந்த பெண் காவல் உடையில் இருந்தாலும் பெண் தானே, அவளும் பாரத மாதா தானே.
அது எப்படி அதற்கே இவ்வளவு பொங்குகிறார் என்ற அண்ணன் தெரியவில்லை. காவல்ல இருக்கும் போதே தாக்குதலுக்கு ஐயா நான் கேட்பது இங்க பாருங்க, சிறையில அடித்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கான முகாந்திரம் உண்மை என்று சொன்னால் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க போகிறது. பிரச்சனை அதுவல்ல. ஏன் அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு காவல்துறை திட்டமிட்டு வன்மத்தை பரப்பி ஒடுக்குகிறது அடிக்கிறது என்று சொல்வதால ஏற்படுகிறதா? அவர் என்ன காந்தி அவருடைய கைத்தடியை கொண்டு போய் இந்த நாட்டை திருத்துவதற்காக ஏதாவது பட்டியலிட்டு பேசி இருக்கிற? ஒன்றுமே இல்லை. இருவர் இருப்பார்கள், ஒருவரை தாக்கி பிடித்து பேசலாம், பணம் வருவது என்று சொன்னா அவரை தாக்கி பிடித்து பேசுவது. இதே கோயம்புத்தூர்ல இருக்கிற திரு வேலுமணி அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுகிற இதே சவுக்கு சங்கர் அவர்கள், இதே அவர் எப்படி அவருக்கு ஆதரவாக பேசுகிறார். இதே மணல் கடத்தலுக்காக பாலிசி ஆளுங்கட்சியா எந்த கட்சியா இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சியின் மீது என்னுடைய குரல் இருக்கும். சரி, ஜி ஸ்கொயர் பத்தி பேசக்கூடிய இந்த கோமாளி கூட்டங்கள் எல்லாம் ஏன் அங்கே இன்னும் மற்றொரு நிறுவனம் இருக்கிறது, ஏதோ காசா என்று ஏதோ ஒன்று, காசா கிராண்டு, ஏன் அங்க கிட்டத்தட்ட 500,000 பேர் அங்க வீடு வாங்கிடலாம், வீதியில வந்து கொப்பளிக்கவில்லையா, வீதியில இருந்து கண்ணீர் சேர்ந்தவில்லையா? இவர் திட்டமிட்டு ஏரியில கட்டி விட்டாலும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், எந்த அடிப்படை தேவையில்லை, எங்களை பட்டாவும் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஏன் கதறவில்லையா பெண்கள் எல்லாம்? அதற்கு ஆதரவாக இதை கேடுகட்ட சவுக்கு சங்கர் பேசி இருக்கிறாரா? ஏன்னா அவருடைய நண்பரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்க்கணும். ஒரு ஐயா இங்க பாருங்க சார், ஒரு பத்திரிகை என்று சொன்னல என்ன சார், எவன் தவறு செய்தாலும் சுட்டி காட்டி நடுவிலே அமர்ந்து நீதி நிலைநாட்டும் ஒரு பத்திரிகையாளர். இதுக்கு பேர் நீதியா? முரசொலி பத்திரிகை நீதியா? முரசொலி பத்திரிகை பாருங்க, முரசொலி பத்திரிகை தானுங்க. நீங்க எழுத வேண்டியதானே இந்த டீம். நான் கேட்பது, இந்த ஒரு அரசு மக்களால் தெரிவிக்கப்பட்ட அரசு சவுக்கின் மீது கொடுக்கிறான்னு சொன்னார். பாரத மாதா செந்தில் அவருடைய தலைவர் மதிப்புக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் எத்தனை பேசி இருக்கிறார் இழிவாக, அவரை கைது சிறையில் அடித்து விட்டதா? இழிவானவர்களை இழிவு செய்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் பாஜக அண்ணாமலை அவர்கள் எத்தனை கட்டுக்கதில் அவுத்து விட்டுட்டார் திமுக அரசு மீதும், எத்தனை பொய்கள், ஒரு ஆதாரம் இல்ல. இப்ப நீதிமன்றம் மூலமா கைது செய்யப்பட போறார். அது ஆதாரம். கட்சி விவகாரத்திலே தரவுகளை திருடி இல்லாத ஒரு நபரை இருப்பதாக கையொப்பமிட்டு பெற்றதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அண்ணாமலை ஏதோ வழக்கு பாயும், ரத்தாரோடும் லொட்டாறு போடு என்று சொல்லக்கூடிய தேவர் அவருடைய பெயரை உச்சரித்து அண்ணாவை இழிவுபடுத்திய அந்த வழக்கம் இருக்கிறது. இதுவெல்லாம் இவர் வாய்க்கோட்டில பேசி விடுவார்கள், மொத்தம் ஆதாரங்கள் பேசி விடுவார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுத்தால் அரசு நடவடிக்கை எடுத்து விட்டது, தவறாக சித்தரித்து விட்டது. நான் கேட்கிறேன், 50 ஆண்டு காலமாக தமிழகத்திலே மக்கள் பணி செய்திருக்கக்கூடிய திமுக இந்த கோமாளி கூட்டங்களை பார்த்து பயப்படுமா? அதற்காக காவல்துறை ஏவி விடுமா? தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு உங்களுக்கு கேவலமா தெரிகிறார்களா? நீங்க சொல்லுங்களேன். பாரத மாதாண்ட பெயரை வைத்துக் கொண்டு மீண்டும் பதிவிடுகிறேன். பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், அதுவும் குறிப்பா பாதுகாப்பு பண்ணி இருக்கக்கூடிய பாவங்க பெண் காவலை இழிவுபடுத்தி பேசுகிறார். அதற்கு ஒரு வார்த்தை வந்தது அண்ணனுடைய வாயில, இல்ல சார் தவறு என்று சொன்னாரா பாருங்களேன். தமிழிசை கூட பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னாங்க, நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க, உரிய நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் செக்ஷன் ஒழுங்கா போடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இப்ப நம்ம திமுக பிரமுகர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்களேன். என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி பேசுவீர்கள். 2 முறை சிறையில் அடைத்ததா இல்லையா இந்த அரசு? திமுக விட்டு விட்டார்களா? சொல்றேன் என்னன்னா, விருகம்பாக்கம் பகுதியில, சென்னையிலேயே சொல்றேன், விருகம்பாக்கம் பகுதியில கனிமொழி அவர்களுடைய கூட்டத்துல 2 நபர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் விருகம்பாக்கம் சாலிகிராமத்தில் நடந்த கூட்டத்திலே பெண் காவலரிடத்திலே மிகப்பெரிய அளவில் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ஏற்படுத்தி அந்த பெண் காவலர் கதறி அங்கு கூச்சலிட்ட பிறகு அந்த 2 பேரையும் காவல் நிலையம் சென்று அவர்களுக்கு சாதாரணமான ஒரு வழக்கை போட்டு அவர்களை சிறைக்கு அனுப்பவில்லை, அவர்களை அழைத்து வெளியே வந்து விட்டார்கள். இந்த ஆதாரம் இந்த சென்னையிலேயே நடந்திருக்கு. இது மட்டுமல்லாமல் திமுகவை சார்ந்த, நமக்கு தெரியும், நம்ம திருச்சி தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பெண்மணி இந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் என்ன வந்து இவ்வளவு தூரம் கொடுமை பண்றாருன்னு சொல்லி அந்த அம்மா வெளியே சொன்ன உடனே அந்த அம்மாவை வெளியே வந்து என்ன பண்றாங்க, உட்கட்சி விவரத்துல வளர விடாமல் செய்யறான்னு சொல்லி இருக்கிறார். ஒரு பெண் மீது பாலியல் தாக்குதலை ஏற்படுத்தியதற்கும் உட்கட்சி விவகாரங்களையும் பேசுவதற்கும் 2 ஒப்பிட்டு பேசுவது நியாயமா? இல்ல, விருகம்பாக்கம் சம்பவத்துக்கு ஆதாரம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க.
அதை காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. எந்த காவல்துறை சொல்லுகிறாலும் நடவடிக்கை எடுக்க சார். வழக்கு என்பது நடவடிக்கை தானே சார். வழக்கு என்பது எல்லா வழக்குகளும் எல்லா நடவடிக்கைனா அப்ப குண்டாஸ்ல போற அளவுக்கு இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது இவ்வளவு தூரம் ஏற்கனவே பல வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த குண்டாஸ்ல போடாமல் என்ன அவருக்கு என்ன குக்கர் சின்ன கையில கொடுத்து வீதியில செல்லி அமுத்தி விடுறாரு தமிழ்நாடு காவல்துறை. சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சொன்னா பெண்களை கொச்சப்படுத்தி பேச முடியும். சொல்லட்டுமா? இவ்வளவு பேசுறீங்களா சவுக்கு சங்கர் மீது இவ்வளவு பொங்குறீங்களா? சொல்லுங்க சார். நீங்க இந்துக்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் குறித்து பேசின யூடியூப் ப்ரூட்டஸ் என்கின்ற விஜய் மைனரை இதுவரை நீங்க ஒரு கைது பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமை இல்லாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா சார்? என்ன பண்ணீங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணீங்களா? என்ன பண்ணாரு சொல்றேன். இல்ல நீங்க சவுக்கு சங்கர் மீது சொல்றீங்களே, மாரிதாசின் மீது கைது பண்றீங்களே, இந்துத்துவா பேசக்கூடியவர்கள் மீது கைது பண்றீங்களே, ஏன் யூடியூப் ப்ரூட்டஸ் என்ன சொல்றான்? சிவபெருமான் மீது சிவபெருமானுடைய திருவிளையாடலை சிதம்பரம் நடராஜனுடைய ஒரு புனிதமான தன்மையை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசி வெளியிட்ட வீடியோவுக்கு இவங்க பதிவு என்ன பண்றாங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டுன்றாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்ட பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் திருவண்ணாமலையிலே பாராட்டி புத்தகம் சிறப்பான யூடியூபர்ஸுக்கு சிறப்பான விருது கொடுக்குறாங்க. எங்க வச்சு? திருவண்ணாமலையில வச்சு. இவர்கள் எல்லாம் வந்து பேசுவதற்கு இனிப்பாக சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுப்பது தவறான்னு கேட்பாங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவர் சொல்லக்கூடிய அவர்களே நேற்று சொல்லி இருக்கிறார் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு சரிதான் என்று. இதுக்கு என்ன சொல்ல? நான் ஒண்ணு திரும்பவும் சொல்றேன். மக்கள் கட்சி நிலைப்பாடு சவுக்கு சங்கர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஒரு தனி மனிதனுடைய அவரை நீங்க அங்க அச்சுறுத்துறீங்க, அவர் கையை உடைக்கிறீங்க, மிரட்டல் விடுக்கிறீங்க. இதெல்லாம் செயல்களை வழக்கறிஞர் முறையிட்டு இருக்கிறார். உண்மையை சொன்னா நடவடிக்கை பதில் சொல்லுங்க சார். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் முறையிட்டு இருக்கிறார்ல, உண்மைன்னு சொன்னா எந்த அதிகாரம் வெளிப்படையா சொல்றாரு? என் கையை இந்த காவல்துறையில இந்த சிறை வெளியில இருக்கும் போது ஒரு உண்மையும் பேசாத சிறைக்கு சென்று மட்டும் உண்மை திமுக ஸ்டாலின் அவர்கள் உண்மையே பேசினார். உதயநிதி உண்மையே பேசினார். ஆமா சார். என்ன போய் சொல்லுங்க. உண்மையா பேசுறாரு. சட்ட போராட்டம் நடக்குதுங்க. சட்ட போராட்டம் நடக்குது. நாங்க முடியல சொல்லி போராட்டம் ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் சார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? நான் நீட் கைது போடுன்னு சொன்னாரு. ஆமா. அப்ப பொய் தானே? பொய் இல்ல. நாங்கள் வந்த உடனே பொய் இல்ல சார். இந்திய அரசுல சட்டம் என்ன நெடிய வராது. 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்களாம். 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டே இருக்காரு. வாங்கி முடிச்சிட்டாரா இல்ல எங்க போய் கொடுத்தாரு? அந்த 50 லட்சம் கையெழுத்து என்ன? இந்த குறைஞ்சபட்சம் முடிச்சு அதை நீங்க அப்ப எடுத்து இருக்கீங்களா? சார் நாங்க நீட் ஆதரிக்கிறோம். அப்புறம் எதுக்கு சார் பேசுறீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி நாங்க நிறைவேற்ற சார். நாங்க நிறைவேற்ற முடியாது சொல்லி 10 ஆண்டு கால மக்களை நடுவீதியில விட்டு மத்திய அரசு பாடப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்திய மக்கள் அல்ல, உலக மக்களுக்கே தெரியும். இதெல்லாம் தயாரா இல்ல. 3 வருஷம் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய மனநிலையை குழப்பி நாங்க மாணவர்கள் இது தவறு என்று சொல்லி அடிப்படையில் நாங்கள் ஆதரவா நிற்கிறோம். சவுக்கு சங்கரை கொண்டு போய் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி போன்று இவர் அப்படி நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். இப்படி நடத்தி சவுக்கு சங்கர் என்பது நான் சொல்றேன் பாருங்க. சவுக்கு போறாரு. சவுக்கு சங்கரை பத்திரிகையாளர் என்று பார்ப்பதே தவறு. சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன் இருக்கு சார். இவ்வளவு பேசுறாருல சவுக்கு சங்கர பத்திரிகை ஊடகவியலாளர் நாட்டு மக்கள் உண்மையே பெட்டவெச்சு பண்ணிட்டு சொல்றாருல. இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சங்கமாவது இதுவரைக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறதா சார்? நாங்க பத்திரிகையாளர்கள் சங்கம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 99.9% பத்திரிகையாளர்களுக்கு தெரிகிறது இது தவறு, இவர் செய்யக்கூடியது பத்திரிகையாளர் தர்மம் அல்ல என்று தெரிந்திருந்தால் அரசுக்கு கண்டனமும் தெரிவிக்கல, காவல்துறை கண்டனமும் தெரிவிக்கவில்லை, அமைதியாக இருக்கிறாரா இல்லையா? அப்போது அவர்கள் தெரியாத நமக்கு தெரிந்து விடுமா? ஒரு புலனாய்வு புலிகள் என்று சொல்லக்கூடிய எத்தனை பத்திரிகையாளர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களாம் ஏன் இதற்கு எதிர்ப்பு காட்டவில்லை? சொல்லுவாங்க பதில். யூடியூப் நடத்தக்கூடியவர்கள், இந்த சோசியல் மீடியா நடத்தக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் இல்ல. இது வந்து பத்திரிகையாளர்கள் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல.
அவங்க சமூகத்துல ஒரு ஆர்வலராக சமூகத்துல ஏதேனும் ஒரு விஷயத்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க செய்துட்டு இருக்காங்க. இப்ப நாம பேசிட்டு கூடாது இவங்க இல்ல இவர்கள் அனைவரும் இவர்கள் அனைவரும் இருங்க சார் சார் இவர்கள் அனைவரும் இவர் அண்ணன் சொல்லக்கூடிய கருத்தை வரேன் குறிக்கிட்டு தான் நீங்க வருது தெரிவிக்கிறாங்க. அனைவரும் பத்திரிகையாளர் மன்றத்துல உறுப்பினராக இருக்கிறாங்களா இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். அதாவது சங்கம் எதற்கு சவுக்கு சங்கம் நடத்துகின்ற யூடியூப் சேனல் என்பது பொதுவாக யூடியூப் சேனல் என்பது எந்தவித பத்திரிகையாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை. இது முதல்ல உண்மையான விஷயம். ஆர்என்ஐனா அவங்களுக்கு இல்ல, பத்திரிகைக்கான ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு இல்லை. இதான் ஒரு விஷயம். சாதாரண தனி மனிதனாக இருந்து கொண்டு அல்லது அவர் ஒரு நிறுவனம் வைத்துக் கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் பேஸ்புக் வச்சிருக்கேன், நான் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், நான் ஒரு அமைப்பை சார்ந்தவன், நான் அதை நடத்துறேன். நான் பத்திரிகையாளர் இல்ல, நான் சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை நான் வெளிக்கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றேன். இவர் பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார். ஏன் அந்த சங்கம் இவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கவில்லை? இதனுடைய உண்மை மட்டும் நீங்க நான் சவுக்கு சங்கர் என்கின்ற தனி நபரின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் ஒரு தாக்குதல் இல்ல சார். பணத்திற்காக எவரையோ யாரையோ குளிர்விப்பதற்காக தினமும் தூங்கி எழுந்து இரவு படுக்கின்ற வரைக்கும் பொய்யும் பொருட்டு பேச்சின் விளைவுதான், அகங்கார பேச்சும் அக்கறை பேச்சின் விளைவுதான், அதற்கான பரிசுதான் இந்த வழக்கு. அதாவது இதுல ஆண்டு கொண்டிருக்கூடிய அரசுக்கும் இதற்கு எந்த சம்பந்தம்? காவல்துறை தனது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 3 வருஷம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவர்களை எதிர்த்து ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. அப்ப நீங்க பேச்சு உங்க மேல நடவடிக்கை பேசுறீங்க. அததான் சொல்றேன். இப்ப சவுக்கு சங்கரனுடைய கைது என்பதை நான் கடந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய கை உடைக்கப்பட்டது, அவருக்கு சிறையில் ஏற்படக்கூடிய துன்புறுத்தல்கள், அவர் வாகனம் விபத்துக்குள்ளாகி பல விஷயங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய கோரிக்கை வெளிப்படுத்தணும், வெளிப்படையாக இருக்க வேண்டும். நீதித்துறையில முறையிட்டு இருக்கிறார்கள். நீதி அரசர் முடிவு எடுக்கட்டுமே. நாம உள்ளே என்ன நடந்தா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஓகே, செந்தில் அவர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரில் ஜெரால்ட் அவர்களோட கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட மனைவியை கூட 2 தினங்களா அவர் தொடர்பு கொள்ள முடியல, எனக்கு முறையான தகவல் கூட சொல்லல, அவர் கைதுக்கு முற்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. பத்திரிகையாளர் பெரில் ஜெரால்ட் அவரோட கைது எப்படி பாக்குறீங்க? சார், நான் பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மனிதனை எப்படி ஒரு கைது பண்ண வேண்டிய முறைகள் இருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா அச்சுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவங்க திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்துல போய் பேசினாலும் கூட, கடவுள் மறுப்பு பேசினா கூட, நீங்க எத்தனை இடத்துல திராவிடர் கழகங்களும் அந்த திராவிடர் கழகங்கள் ஆதரவு கூட்டங்களும் பாத்தீங்கன்னா மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பல விஷயங்களை அவங்க பேசினாலும் கூட அவர்களுக்கு அங்க சுதந்திரம் இருக்குது, அவர்கள் மீது வழக்கு பதிவு பெறுவதில்லை, அவர்களுக்கு உரிமைகள் கொடுக்குறாங்க. ஆனால் இங்க திமுகவுக்கு எதிராக ஏதேனும் ஒரு பதிவுகள் போட்டு விட்டாலோ அல்லது திமுக எதிராக ஒரு யூடியூப்ல பேசிட்டாலோ உடனே என்ன பண்றாங்கன்னா அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை எப்படியாவது அவர்கள் வாயை அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஜெரால்டு பாத்தீங்கன்னாக்க நீங்க அவர் இதுல நீதிபதியும் தெளிவாக அவர் மீது சொல்லியிருக்காங்க விளக்கமா. அவரு பேட்டி எடுக்கும் போது அந்த பேட்டி எடுக்கக்கூடியதுல யார் பதில் சொல்றாங்களோ அவர்களுக்கு உண்டான கருத்தை அவர்கள் சொல்வதற்கும் இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இவரை நீங்கள் கைது செய்திருப்பது என்பது சரியான விஷயம் இல்லை என்பதுதான் நீதிமன்றத்திலே அவரை கைது செய்து ஆஜர்படுத்தும் போதும் வாதாடக்கூடிய விஷயங்களும் அங்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அவருடைய வழக்கறிஞர் வேண்டுமா பேசியிருக்கலாம். நீதி இதுக்கு அவர் பொறுப்பேற்க முடியாதுங்கிற பொறுப்பு அவரு தான். சரி, நான் பேசக்கூடிய பேசக்கூடிய இவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் இல்லையே நான் விளக்குறேன். நான் கொடுக்குறேன், நான் கொடுக்கட்டுங்களா? நீங்க ஒரு பத்திரிகை நடத்துறீங்க சார், அந்த பத்திரிகையில செய்திகளை எந்த மாவட்டத்தில் வேணா செய்திகள் கொடுக்கலாம். அதை ஆய்வுகள் செய்து நீங்கள் தெளிவாக பதிவிட வேண்டும். அப்படி பதிவிட்ட பிறகு அதை தவறு என்று சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினால் அந்த பொறுப்பாசிரியர் எடிட்டரோ இதற்கு பொறுப்பேற்க வேண்டாமா இல்லையா? இதுதான் சட்டம் சொல்கிறது. அப்போது நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை இல்ல நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்களை நான் தான் அந்த சேனலுக்கு ஓனர், அப்போ ஒரு எடிட்டர் நான் தான், பப்ளிசிட்டர் நான் தான். அப்போது நான் ஏன் அதை தணிக்கை செய்யவில்லை? அப்போது அந்த பத்திரிகையாளனுக்கு சாதாரண ஒரு பத்திரிகை செய்தியில் வரக்கூடிய தணிக்கை செய்யாமல் அதை அப்படியே பதிவிட்டதன் காரணமா வழக்கு பதிவு எப்படி கைது செய்யப்படுகிறார்? அவர் மீது விசாரணை நடத்துங்க,
எடுத்த உடனே கைது செய்து ஐயா, அளவுக்கு விசாரணை செய்து விசாரணை செய்த பிறகுதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இவர் அங்கிருந்து தப்பி ஓடி டெல்லிக்கு அப்ப கைது செய்யல என்ன செய்யும்? உடனே தப்பி ஓடிட்டாரா? சொல்லுங்க சார். முதல்ல இங்க மாவட்ட தலைவர் காங்கிரஸ் ஆட்சியில ஒரு நாட்டோட நிதி அமைச்சர் இருந்த ப. சிதம்பரம் அவர்கள், அவர் என்ன தப்பித்து ஓடி விடுவாரா? ஏன் நீங்கள் இதே பாஜக ஆட்சியிலே கேட்டில் இருந்து எகிரி குதித்து ஏதோ திருடனை பிடிப்பது போன்ற ஒரு நாட்டோட முன்னாள் நிதி அமைச்சரை கைது செய்யவில்லையா? டெல்லியில நாட்டு மக்களை பார்க்கவில்லையா? இதுதான் பாஜக அஜெண்டாவா? அப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிடுவாரு, நைட்ல போய் கைது பண்ணீங்களா? சொல்லுங்க. இல்ல எப்படி கைது பண்ணீங்க சொல்றேன். நீங்க எப்படி வழக்கு பதிவு செய்து கொட்டுவது என்பது வேறு. மத்திய பாஜக அரசனுடைய நிலைப்பாடு எதுவோ அதுதான் தமிழகத்தில் இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அண்ணன் செந்தில் அவருடைய நிலைப்பாடு. இவருடைய என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? இப்பேற்பட்ட நபருடன் நான் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க? திமுக நியாயத்தை எதிர்பார்க்க. திமுக பாரத மாதாக்கு பத்திரம் போட்டு இவர் தான் பாக்கெட்ல வைத்துக் கொண்டிருப்பது போன்று இது போன்று பாரத மாதா இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரத மாதா இருக்கக்கூடிய இந்த பெண்களை கொச்சப்படுத்தி பேசி இருக்கிற அதற்கு வாய் வரவில்லை. இதே பாரத மாதா கட்சி என்னங்க? ஒரு விஷயம் நல்லா தெரியும். பெண்களை கொச்சைப்படுத்திட்டாங்க, பெண்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்க. யார் பெண்களை தேவையில்லாமல் ஆதாரம் இல்லாமல் தவறான விஷயங்களை பேசினாலும் இதே சவுக்கு சங்கனுடைய அந்த வார்த்தைக்கோ சவுக்கு சங்கன் மீது அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணத்திற்கான எஃப்ஐஆரையும் நாங்க ஆதரிக்கவே இல்லையா? சரி சார், தமிழ்நாடு அரசு பழி வாங்குறது காவல்துறை பழி வாங்குறா தமிழ்நாடு அரசு விமர்சனம் செய்திருக்கிறார் சவுக்கு சங்கர். எந்த அடிப்படையில வழக்கு பதிவு இதுவரை செய்திருக்கிறார் இல்லையா சார்? நீங்க இப்ப ரெண்டாவது கஞ்சா கேஸ போட்டீங்க. அந்த கஞ்சா கேஸ்லயே உண்மையிலேயே அந்த கஞ்சா இருந்துச்சா எப்படின்றத பத்தி விசாரணை. அவர் கஞ்சா பிடிப்பது உண்மைதான், கஞ்சா வைத்திருப்பது உண்மைதான். இது நான் சொல்றேன் சார். இது பொய் சார். இது பொய் என்று சொன்னால் கைகளை உடைத்து விட்டார்கள் என்று நீதியரசு முறையிடக்கூடிய வழக்குகளை பார்த்து கேட்கிறேன். போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு. அவருக்கு எந்த பழக்கம் இல்லை என்று மருத்துவ பரிசோதனை வேண்டும் என்று எதற்காக மனு கொடுக்கவில்லை நீங்க சொல்லுங்களேன். கொடுத்தால் உண்மை தெரிந்துவிடும். இவர் கஞ்சா அடித்தது தெரிந்துவிடும். நீதிமன்ற நீதியரசு குட்டு வைப்பார். இதற்கு கை உடைந்து விட்டது என்று நீங்க புகார் மனு கொடுக்கிறீர் நீதியரசரிடம். அவர் கஞ்சாவுக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அந்த பழக்கமே இல்லை என்று சொல்லி பொய்யான குற்றச்சாட்டு பொய்யான வழக்கு ஏன் மனு கொடுக்கவில்லை? கொடுத்தால் உண்மை தெரிந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். முதல் விஷயம், அது கஞ்சா எப்படி வந்தது என்ன வந்ததுன்றது ஒரு பக்கம் விசாரணையில் இருந்தாலும் அந்த வண்டியில ஒருவேளை ஏதேனும் இருந்தாலும் கூட அவர் தான் சாப்பிட வேண்டும் அல்லது அவர் பயன்படுத்தினார் என்பதெல்லாம் அல்ல. இது பெரிய ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் வழக்கமாக நமக்கு தெரியும், இந்த மாதிரியான வழக்குகள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் அல்லது அவருடைய வாகனங்கள்லயா இருக்கட்டும் இதெல்லாம் வைக்க வேண்டியதை வச்சு எடுக்க வேண்டியது மாதிரி. ஐயா, இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே பொய்யான கஞ்சா வழக்குல பொய் வழக்குல பதிவிட்டுக் கொண்டிருந்தா இருந்தாலும் மறுக்க முடியாது. திமுக ஆட்சியில் அது போன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில ஆட்சி நடக்கிறது. ஒரு விஷயம் அப்படி வச்சு பொய்யா ஒரு வாழ்க்கை ஜோடிக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க, அதான் நானும் சொல்றேன். அதிமுக அரசுக்கும் திமுக அரசு செய்யக்கூடிய அவசியம் இல்ல சார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் கைது எப்படி பார்க்க சிலர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இதன் மூலமா அரசு சமிக்கை சொல்லுது பிறருக்கு இந்த மாதிரி எங்க அரசுக்கு யாராவது நீங்க எதிராக நீங்கள் பேசல இதுவெல்லாம் நீங்கள் இது ஒரு முன்னுதாரணம். அப்படி இல்ல. சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒருவன் கொலை செய்தால் அந்த கொலைக்கு இப்ப உடந்தையாக இருந்தவன கைது செய்யப்பட வேண்டும். இதுதான் சட்டம் சொல்லுகிறது. ஒருவன் தவறாக பேசியிருக்கிறான்னு சொல்ல அந்த தவறை நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல அதை விட கூடுதலா இவருக்கு தான் பங்களிப்பு இருக்கிறது. இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் பல பேட்டிகள்ல சவுக்கு சங்கர் அவர்கள் கிடுக்குப்படி கேள்விகள் கேட்டிருக்காரு. அதுங்க அந்த கேள்வியில் கேட்பது என்பது வேறு. ஆதாரமே இல்லாமல் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியதை இவர் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தது என்பது வேறு. அப்போது அந்த தவறுக்கு இவர் தொடர்பு இவருக்கு அந்த உடனே இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் தணிக்கை செய்திருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வார்த்தைகளையாவது ஏன் செய்யவில்லை? எப்படி பதிவு செய்யறாரு எங்க அப்படின்னா அது தவறு. நீங்கள் இல்லை என்று சொன்னால் அவருக்கு வேலை இல்லை, அதை நீங்க பார்க்கணும். ஆகவே ஃபெலிக்ஸ் அவருடைய கைதோ சவுக்கு சங்கருடைய கைதோ இது ஒருபோதும் தமிழ்நாடு அரசு ஒரு தலைப்பட்சமா செய்யவில்லை. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இவங்க எல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி ஊடகங்கள்ல இந்த செய்தி ஏன் போட்டாங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், பெண்ணுக்கு உரிமை இல்லையான்னு. நித்யானந்தாவனுடைய அந்த சீடிய
சன் தொலைக்காட்சியில போட்டாங்களே, சன் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருடைய தயாநிதி மாறன், உதயநிதி, இவங்க கலாநிதி மாறனை கைது பண்ணிட்டாங்களா? ஏங்க இது ஒரு ஊடகத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க செய்திருக்காங்க. நக்கீரன் பத்திரிகை என்று சொன்னாலே ஆபாச பத்திரிகை தான் சார். தவறு சார். நக்கீரன் பத்திரிகையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இது போல தவறு நடந்திருக்கிறது சுட்டி காட்டுகிறார்கள். இவர் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்த மக்கள் செய்தி சேர்ப்பது இரண்டு வகை இருக்கிறது. திட்டமிட்டு சேர்ப்பது என்பது வேறு, யதார்த்த உண்மை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது என்பது வேறு. நீங்க நான் சொல்லட்டுமா? நான் என்ன சொல்றேன்னா, நித்யானந்தா பத்தியோ அல்லது இவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளை பத்தி அவர்கள் குற்றச்சாட்டுகளை என்ன பண்ண நக்கீரன்ல எழுதி 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 வெளிப்படுத்துவாங்க. பல படங்கள், பல விஷயங்கள் நான் ஆதாரமா காட்ட முடியும். அப்ப அது கருத்து சுதந்திரம். நீங்க சொல்லக்கூடிய சன் தொலைக்காட்சியிலும் நக்கீரன் போன்ற பத்திரிகைல நடந்ததை ஆதாரமாக பேசியிருக்கிறாரு. சொல்லவா நக்கீரன் பத்தி நான் ஒண்ணு சொல்லவா? சென்ற வாரம் ஒரு பெண்மணி பேராசிரியர் கைது செய்து சிறையில் அடித்த தண்டனை கொடுத்து எந்த ஆதாரத்தை வைத்து நீதியரசு கையில் எடுத்தார் தெரியுமா? அதே நக்கீரன் புத்தகத்தை. நிர்மலா தேவி அந்த அம்மா பேரு. அதனுடைய வழக்கிலே முக்கிய ஆதாரமே நக்கீரு பத்திரிகை தான். இது போன்ற செய்திகளை ஆதாரத்தோடு கொடுங்கள். காவலர்கள் இது போன்ற சொன்னால் அதுக்கு ஆதாரம் எங்கே? இது தகுமா? அந்த பெண்களை கொச்சப்படுத்த கைதுதானே சொல்லட்டுமா? இப்ப சவுக்கு சங்கர் பேசியதில கூட அந்த காவல்துறை அதிகாரியை பற்றியும், அந்த காவல்துறை அதிகாரியினுடைய வீட்டுல பச்சை குத்தியதாக பணி செய்யக்கூடிய பெண்மணியையும், அல்லது அந்த காவல்துறையை சார்ந்த அவர் ஒரு எஸ்ஐ லேடிய சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் ஏன் விசாரணை பண்ணல? விசாரணை பண்ணுங்க. அவர்கள் மீது ஏதேனும் தவறு இருக்கான்னு விசாரணை பண்ணணும் சார். அப்ப சவுக்கு சங்கர் சொன்னதை நீங்க விசாரணை பண்ணாம சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு, சவுக்கு சங்கர் அவமானப்படுத்திட்டாரு, கைது செய்யறீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க, போடுங்க. அப்ப அந்த நபர்கள் மீதும் தவறுகள் இருக்கின்றதா? விசாரணையை நீங்கள் ஏன் அவர்கள் மீது நடத்தவில்லை? ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னார். ஆமா, அது நம்ம அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்காக அவர் 19 பேசினார். அந்த பெண்களை அவர் 19 பேசினார். சரியா? 19 இதுதான் இவருடைய நியாய நீதி. 19 இந்துத்துவவாதிகளுடைய நியாய நீதி இதுதான். நான் ரொம்ப நான் சொல்றது என்னன்னா, சவுக்கு சங்கர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே. நீ அவர் சொன்ன கருத்துக்களை அந்த கருத்தா கூட ஏற்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய ஆபாசம் அல்லது அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை இது பண்ற மாதிரின்றீங்க. ஆனா நித்யானந்தாவை போட்டாக்க அது தவறு இல்ல, அது கருத்து சுதந்திரம். சன் டிவிக்கு உரிமை கொடுத்தாச்சு சார். ஆதாரம் இருக்கு சார். நீ இவர் சொன்னக்கூடிய பெண்காலை எங்க படுத்து பதிவு வாங்கியிருக்கிறார். இது வெக்கமா இல்லையா? இது தவறாக தெரியும். எந்த ஆதாரம்? அது ஒண்ணு ஆபாச வெளிப்படுத்தக்கூடிய சேனல் அல்ல. அது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கக்கூடிய சேனல். அதுல இவங்க வெளிப்படுத்தியது என்பது எவ்வளவு பெரிய தவறுன்றதான் நான் சுட்டி காட்டுறேன். அது ஒரு ஆபாசமானதா உங்களுக்கு தெரியலையான்றதான் நான் சுட்டி காட்டுறேன். சவுக்கு சங்கர் விஷயத்துல சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல துறை ரீதியாக இப்ப ஏன்னா இந்த டிஐஜி நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த அந்த அம்மாவனுடைய கணவர் டிஐஜியின் மீது இப்ப பாலியல் ரீதியாக எஸ்பியின் மீது நடந்ததுல எஸ்பியின் மீது டோல்கேட்ல இருந்து ராஜேஷ் தாசனுடைய நடவடிக்கைகள் என்பது நடந்திருக்கு. காவல்துறையில இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்ற பட்சத்துல அப்ப இந்த சவுக்கு சங்கருடைய விஷயத்துல என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு துறை ரீதியான விசாரணைகளை நடத்துறதுல உங்களுக்கு என்ன நடத்த மாட்டீங்க? இதுதான் திமுகவினுடைய ஒருதலை எப்படி இருக்கு பாருங்க. நான் வெளிப்படுத்துறேன். இது நியாயமா சார்? நன்றி.